வணக்கம், வெல்கம் டு பவர்பங்கு. இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ், ஒரு 3000 to 5000 கேபிட்டல் இருக்கிறவங்க எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு எஃபெக்டிவாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன கிளான்ஸ் பார்த்துலாம். ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம், இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம், ஒரு சில கமாடிட்டிஸ்லேயும் பண்ணலாம், க்ரூட் ஆயில் அந்த மாதிரி சில கமாடிட்டிஸ்லேயும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்னென்னு பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நமக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷன்னா என்னென்னு டேரெக்டாக காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இப்போ 38,000 பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். நான் இப்போ 38,720 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ 38,700 கால், அடுத்தது 38,800 கால், அடுத்தது 38,900 கால் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்துகிட்டே இருக்கும். 30 ஸ்ட்ரைக் இங்கேருந்து முன்னையும் பின்னையும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஇன்னு போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சிஇன்னு இருக்கும். இதெல்லாம் கால் ஆப்ஷன். ஸோ இப்போ 38,900, அடுத்தது 39,000, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு 40,000 42,000 வரைக்கும் போகும். அது ஆப்ஷன் செயினில் நீங்கள் கடைசி ஸ்ட்ரைக் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். 42,500 கால் வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்ஷன் செயினில். ஸோ இதில் போயிட்டு பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்ஸ்க்கும் கடைசியாக என்ன இருக்குது, கடைசி ஸ்ட்ரைக் என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம். ஸோ 42,500 22.75 இருக்குது. ஸோ 38,700 நான் ஸ்டார்ட் பண்ணி 42,200 வரைக்கும் இருக்குது ப்ரைஸஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்பாட்லேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் தள்ளி போக போக ப்ரீமியம் கம்மியாகிட்டே இருக்கும். 38,700 பாருங்கள், 209 ரூபா இருக்கும். 38,800 பாருங்கள், 158 ரூபா தான் இருக்குது, 100 பாயிண்ட் தள்ளி. அடுத்து 38,900 பாருங்கள், 115. 38,984, 39,900 பார்த்திங்கன்னா கால். அப்படியே போக போக 60 ரூபா, அப்படியே போக போக 2 ரூபாய்க்கு போயிடுது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கடைசியாக 2 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. அதை எங்கேயும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் எந்த ஸ்ட்ரைக்னு சொல்லி. 42,500 இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் காமிக்கும். 42,500 கால். ஸோ 2 ரூபா 90 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஒரு 10 பைசா ரெஃப்ரெஷ் பண்ணால் அப்டேட் ஆகிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன். டிஃப்ரெண்ட் கால் இருக்குது. இதே 38,600 போகலாம், உள்ளேயும் போகலாம். 38,600, 500, 400. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 38,500 கால். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு மேலே வச்சிட்றேன் ஆர்டர் வைஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இதுலேயே நீங்கள் 2 கான்செப்ட் தெரிஞ்சிடலாம். ஒன்று ஸ்பாட்டு 38,700, 38,700க்கு கீழே 38,500லாம் இந்த மணி, இன்னும் உள்ளே போக போக டீப் இந்த மணின்னு சொல்லுவாங்க. 38,600 இந்த மணி, 38,700 ஸ்பாட் இருக்குது. அப்போ இதை வந்துட்டு அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மணி ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏடிஎம்க்கு 38,700க்கு மேலே 800, 900 இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கால் ஆப்ஷனை கிளாஸிஃபை பண்ணலாம் 3 வகையாக. இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. இதை ஆப்ஷன் செயினில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸ்பாட் இங்கே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மணி, இது அட் த மணி. இந்த கலருக்கு கீழே, கிரே கலருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இந்த சைடு எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த சைடு எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த சைடு எல்லாமே புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷன்னா நமக்கு சிஇ எப்படி டினோட் பண்ணுறது, என்னென்ன இது ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கால் ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ கால் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் பை அண்ட் செல் ரெண்டுமே பண்ணலாம். கால் ஆப்ஷனை வியூ என்ன அப்படிங்கிறது, கால் ஆப்ஷனை எப்போ பை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது, இல்லை ஸ்டாக் மேலே போகுது, நிஃப்டி 50 ஆர் பேங்க் நிஃப்டி ஆர் ஸ்டாக்ஸ் எதில் பண்ணுறீங்கனாலும் அது மேலே போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பை பண்ணலாம். சப்போஸ் அது கீழே போயிடும், மார்க்கெட் கீழே இன்றைக்கி விழுகும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். மார்க்கெட் கீழே விழுகும் அப்படின்னு இன்னொரு வியூ இருந்ததுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் கீழே விழுகுனா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம், புட் ஆப்ஷனையும் பை பண்ணலாம். இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். பட் இதில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டுக்கும் தேவையான மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படுறது தான். இதுக்கு 1,50,000 ரூபா வேணும் செல் பண்ணுறதுக்கு. நேக்கடாக செல் பண்ணிங்கன்னா அப்படின்னா
இதுக்கு வெறும் அந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுறதுக்கு வெறும் 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி இருந்தால் போதும். இதுதான் உங்களுக்கு இந்த கால் ஆப்ஷன் செல்லிங்க்கும் புட் ஆப்ஷன் பையிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டும் ஒன்று. கால் ஆப்ஷன் செல்லிங்க்கும் புட் ஆப்ஷன் பை பண்ணுறது ரெண்டுமே மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். அதே மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஒன்று, இந்த ரெண்டும் ஒன்று. உங்களுக்கு இதை க்ளீனாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டும் ஒன்று, கால் ஆப்ஷன் பையும் புட் ஆப்ஷன் செல்லும் ஒன்று, இந்த ரெண்டும் ஒன்று உங்களுக்கு. இதுவும் இது ரெண்டு இதுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த பைக்கும் செல்லுக்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்லிங்க்கு மார்ஜின் தேவை அதிகம், அவ்வளோதான். உங்களுக்கு பையிங்க்கு மார்ஜின் கம்மி. இப்போ இதை போய் நான் பாருங்கள், இங்கே 38,900 கால் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன் மற்றதெல்லாம். ஸோ இப்போ என்னோடய வியூ பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா 38,900 நான் வந்துட்டு பை பண்ணுறேன்னு வைங்க. 110 ரூபா இருக்குது. இதை பை பண்ணுறதுக்கு எனக்கு 2700 எனக்கு தேவைப்படும். வெறும் 2700. இந்த 109 ஒரு 200 ரூபா அந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் 25 ரூபா ப்ராஃபிட் வரும். இதே நான் 2 லாட் பை பண்ணுறேன் அப்படின்னா 5000 ரூபா தேவை. 3 லாட்னா உங்களுக்கு 8000 ரூபா. நான் 3 லாட்னா 8000 ரூபா தேவை. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. 4 லாட்னா உங்களுக்கு 10,000. ஸோ குவான்டிட்டி அதிகம் பண்ண உங்களுக்கு மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் அதிகமாகும். சரிங்களா? இப்போ இதை நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இதை நான் செல்லுன்னு கொடுத்தா எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா 1,41,000 தேவைப்படும். இதுதான் பார்த்திங்கன்னா பைக்கும் செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 38,600லேருந்து 38,200 போகும். அப்படிங்கும்போது நான் புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்குவேன். இதை வந்துட்டு டேரெக்டாக பை பண்ணிக்குவேன். இந்த 65 ரூபாய்க்கு எனக்கு 1,600 ரூபா இருந்தால் போதும். சப்போஸ் இந்த 65 ரூபா எனக்கு ஒரு 150 ரூபா 170 ரூபா போகும்போது எனக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் 25 ரூபா ப்ராஃபிட் வரும் ஒரு லாட்டுக்கு. இது வந்துட்டு லாட் கணக்கில் தான் வாங்க முடியும். 25, 50, 75 அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் லாட் வந்துட்டு வேரி ஆகும். அது பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு. சப்போஸ் மார்க்கெட் நடுவுலையே அதாவது கீழே போகும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 38 நேற்று மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைடு வேஸில். நேற்று பார்த்திங்கன்னா இந்த பிரேக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு 38,390 நமக்கு 38,600 வரைக்கும் போச்சு. ஸோ 39,000 கால் நேற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 81 ரூபா இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் 30 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 81 ரூபா 2 மணிக்கு ஏற ஆரம்பிச்சுது இந்த ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரி 30 ருபீஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு 80 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ 30 ருபீஸ் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா டபுள் த கேபிட்டல் உங்களுக்கு 30 ரூபா அப்படியே 60 ரூபா 85 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி 109 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கால் அண்ட் புட்டு 10 ரூபா இருக்கிறதெல்லாம் 60 ரூபா போகும், 20 ரூபா இருக்கிறதெல்லாம் 60 ரூபா போகும், 30 ரூபா 80 ரூபா போகும். கரெக்டாக நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணி பழைய சார்ட் பார்த்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு பார்த்து பொறுமையாக நம்ம விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சில டைம் 2 மணிக்கு மேலே தான் ஏறும். நீங்கள் காலையில் தெரியாமல் இங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97லேருந்து 30 ரூபா வந்துருச்சு. அப்போ நம்ம லாஸ்ட்டில் விளையும். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 மணி 11:30 அப்படி நல்ல ப்ரீமியம் ஒரு சைடு இறங்கினோன்னு வாங்கினா தான் நம்ம அதை ப்ராஃபிட் புக் பண்ணி மேலே இது பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு பையிங். ஸோ இதே செல்லிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் இருக்கும், இன்றைக்கி எங்கேயுமே போகாது. ஏன்னா நேற்றே வந்துட்டு நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்னோடய வியூ பார்த்திங்கன்னா 38,870 அண்ட் டவுன் சைடு பார்த்திங்கன்னா 38,600 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38,700 கால் அண்ட் புட்டை செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன் 75%. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த சைடு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் வந்துட்டு செல் பண்ணுவேன். எனக்கு அந்த லெவல்ஸ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்குள்ளே நான் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ நான் வெறும் ஒவ்வொரு லாட் 2 செல் பண்ணியிருக்கனால எனக்கு பார்த்திங்கன்னா ₹700 வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது மார்க்கெட் சைட்லேயே இருக்கிறனால ஸோ டிகே ஆகிட்டே இருக்கும் ப்ரீமியம். இப்போ இந்த டைமில் நம்ம பை பண்ணும்போது இந்த மாதிரி மார்க்கெட் எங்கேயுமே போகல அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் டிகே ஆகும், அதுவும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ செல்லிங்கில் இந்த மாதிரி பண்ணலாம். இதே உங்களுக்கு தூரமெல்லாம் செல் பண்ணால் நாளைக்கு ஈவினிங் இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு 39,800 போகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ₹9 100 குவான்டிட்டி ஒரு லாட் 2 லாட் செல் பண்ணி வச்சிட்டிங்க. ஆனால் மார்ஜின் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். பட் ஸோ செல் பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ 100 குவான்டிட்டி செல் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ₹900 ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். பட் இதுக்கு மார்ஜின் பார்த்திங்கன்னா 5,11,000 தேவைப்படும். இதுக்கு நீங்கள் தூரமாக வந்துட்டு ஒரு ₹2 ₹1 ப்ரீமியமை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ஜின் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியும் கூட நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பண்ணலாம். ஸோ பேசிக்காக இதுதான். இதுக்கு மார்ஜின் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பேஸ்கெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். இங்கே போய் ஆர்டர்ஸில் போயிட்டு பேஸ்கெட்டில் போயிட்டு இங்கே நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரைக்கு செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெட்ஜிங் பண்ணும்போது எவ்வளோ மார்ஜின் வரும், ஒரு பை அண்ட் ஒரு செல் அப்படிங்கும்போது. இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் இந்த பை போட்டிருக்கேன். இது போட்டனால எனக்கு இந்த 1 lakh என்ன ஆகும், இந்த 1,92,000 வெறும் வந்துட்டு 1 lakh கம்மியாகிடும். வெறும் 90,000 இருந்தால் போதும் உங்களுக்கு மார்ஜின் அப்படியே கம்மியாகும். என்கிட்ட ஓரளவுக்கு மார்ஜின் இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடல. பட் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டு பை அண்ட் செல் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ பையிங்கும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். பட் ரெண்டையும் எப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பையில் செல் விட பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. பட் அதை வந்துட்டு கரெக்டான டைமில் பை பண்ணணும். மார்க்கெட் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணணும். டெய்லியும் மார்னிங் லைவில் வருவேன், அதையும் பாருங்கள். 7 o'clock to 7:30 வந்துடுவேன், அதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்தெந்த லெவல்ஸ்குள்ளே இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கேயுமே போகல. மேலே ஒரு 770 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறனால நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ. இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். இதுக்கு மார்ஜின் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது போக உங்களுக்கு இன்னும் முக்கியமாக என்ன தெரிய வேண்டியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்ஸு, எக்ஸ்பைரி. இந்த ஸ்ட்ரைக்னால் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் சொன்னேன். எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 38,900 அப்படின்னு நான் டைப் பண்ணேன். அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு 14 அக்டோபர்னு ஒன்று வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 14th அக்டோபர், 38,900 வெறும் அக்டோபர். இது பார்த்திங்கன்னா 21st அக்டோபர், இது நவம்பர், 38,900 11th நவம்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்ஸில் சேம் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த டேட் எல்லாமே வியாழக்கிழமை தான் குறிக்கும். ஸோ இந்த அக்டோபர் 38,900 கடைசி வியாழக்கிழமை, அக்டோபரோட கடைசி வியாழக்கிழமை வெறும் அக்டோபர்னு குறிக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 அக்டோபர் 21 அக்டோபர்லாம் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பிரி ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன் சொன்னேன்ல. இப்போ மார்க்கெட் 38,600 இருக்குது. 39,000 கீழே நாளைக்கு 38,700 கீழே முடியுதுன்னா 38,800 900 இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் 0 ஆகிடும், கால் ஆப்ஷன். அதே மாதிரி அந்த சைடு புட் ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் 0 ஆகிடும். 38,900 பார்த்திங்கன்னா இப்போ $111 இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எங்கே தான் போயிட்டு திருப்பியும் 38,700 கீழே 800 கீழே முடியுது, இல்லை 38,900 கீழே முடியுது அப்படிங்கும்போது இந்த $112 இதை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த $112 அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஸோ $2,500 ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. 112 × 25 ஒரு லாட்டுக்கு $2,500 ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெய்லியும் லைவ் வருவேன் மார்னிங், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெவல்ஸோடு வருவேன், அதையும் பாருங்கள், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 38,750 சொல்லியிருந்தேன். நமக்கு பார்த்திங்கன்னா 38,760 770 வரைக்கும் போயிட்டு நமக்கு ஃபர்தராக டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு லெவல்ஸ் மார்னிங் டெய்லியும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். ஸோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி பண்ணுறது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி. வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ, பபாய்.